விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 17 சுற்றுக்கள் வாக்கு எண்ணிக்கை நிறைவேற்றியுள்ள நிலையில் 17வது சுற்றின் முடிவில் திமுக 1,06,908 வாக்குகளும், பாமக 48,123 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 9,094 வாக்குகளும் பெற்றுள்ளது. நோட்டாவில் 757 வாக்குகளும் பதிவாகியிருக்கிறது. திமுக 58,785 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. இதனையடுத்து வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றியும் தொகுதியில் ஆங்காங்கேயும் திமுக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார்கள். இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாட்ட மனநிலையில் திமுக தொண்டர்கள் உள்ளனர். அதேபோல் சென்னையில் திமுக தலைமை நிலையமான அண்ணா அறிவாலயத்திலேயும் திமுக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதுடன் முதலில் தபால் வாக்கை எண்ணும் பணி நடந்தது. அதில் முதல் வாக்கே கையெழுத்து இல்லாததால் செல்லாத வாக்காக அறிவிக்கப்பட்டது. தபால் வாக்குகள் எண்ணிக்கையில் முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 130 வாக்குகளுடன் முன்னிலை பெற்றார். பாமக வேட்பாளர் சி. அன்புமணிக்கு 10 வாக்குகள் கிடைத்தன. நாம் தமிழர் வேட்பாளர் டாக்டர் அபிநயா அவர்களுக்கு 2 வாக்குகள் பெற்றார். இதுவரை 17 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை நிறைவேற்றியுள்ள நிலையில் 17வது சுற்றின் முடிவில் திமுக 1,06,908 வாக்குகளும், பாட்டாளி மக்கள் கட்சி 48,123 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 9,094 வாக்குகளும் பெற்றுள்ளது. நோட்டாவில் 757 வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. திமுக 58,785 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது என்பதை நமது கடையர் செய்தி பிரிவில் இருந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நிலவரம் குறித்து தொடர்ந்து மக்களுக்காக. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான ஓட்டுக்களை எண்ணும் பணி பற்றி நாம் பார்த்து முதல் சுற்றில் இருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அன்னியூர் சிவா திமுக வேட்பாளர் 5,564 ஓட்டுகளும், சி. அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் 2,894 ஓட்டுகளும், அபிநயா நாம் தமிழர் வேட்பாளர் 303 ஓட்டுகளும் பெற்றார்கள். இரண்டாவது சுற்றில் அன்னியூர் சிவா 12,002 ஓட்டுகளும், சி. அன்புமணி 5,904 ஓட்டுகளும், அபிநயா 849 ஓட்டுகளும் பெற்றிருந்தார்கள். மூணாவது சுற்றில் அன்னியூர் சிவா அவர்கள் 18,057 ஓட்டுகளும், சி. அன்புமணி 7,323 ஓட்டுகளும், அபிநயா 1,383 ஓட்டுகளும் பெற்றனர். நாலாவது சுற்றில் அன்னியூர் சிவா 24,717 ஓட்டுகளும், அதாவது 24 சி. அன்புமணி அவர்கள் 8,825 ஓட்டுகளும், அபிநயா அவர்கள் 1,723 ஓட்டுகளும் பெற்றார்கள். அன்னியூர் சிவா திமுக வேட்பாளர் 31,151 ஓட்டுகளும், சி. அன்புமணி அவர்கள் பாமக வேட்பாளர் 11,481 ஓட்டுகளும் பெற்றார்கள். அபிநயா அவர்கள் நாம் தமிழ் வேட்பாளர்கள் 2,205 ஓட்டுகளும் பெற்றார்கள். ஆறாவது சுற்று, 7வது சுற்று, 8வது சுற்று, 9வது சுற்று இந்த இதெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 6வது சுற்றில் பார்த்திங்கன்னா அன்னியூர் சிவா திமுக 38,554 ஓட்டுகளும், சி. அன்புமணி அவர்கள் பாமக வேட்பாளர் 13,656 ஓட்டுகளும், அபிநயா நாம் தமிழ் வேட்பாளர் 3,178 ஓட்டுகளும் பெற்றிருந்தார்கள். இந்த 7வது சுற்றில் அன்னியூர் சிவா அவர்கள் திமுக 44,780 ஓட்டுகளும், சி. அன்புமணி பாமக வேட்பாளர் 17,380 ஓட்டுகளும், அபிநயா 3,556 ஓட்டுகளும், 8வது சுற்றில் திமுக 51,567 ஓட்டுகளும், பாமக 19,812 ஓட்டுகளும், நாம் தமிழர் 4,187 ஓட்டுகளும் பெற்றிருந்தது. 9வது சுற்றில் திமுக 57,483 ஓட்டுகளும், பாமக 24,130 ஓட்டுகளும், நாம் தமிழர் 4,701 ஓட்டுகளும் பெற்றிருந்தது. 10வது சுற்றில் திமுக 63,205 ஓட்டுகளும், பாமக 27,845 ஓட்டுகளும், நாம் தமிழர் 5,265 ஓட்டுகளும் பெற்றிருந்தது. 11வது சுற்றில் 69,856 ஓட்டுகளை திமுக பெற்றது. 30,421 ஓட்டுகளை பாமக பெற்றது. 5,918 ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது. 12வது சுற்றில் திமுக 76,693 ஓட்டுகள் பெற்றன. 33,053 ஓட்டுகளை பாமக பெற்றது. நாம் தமிழர் வேட்பாளர் 6,420 ஓட்டுகள் பெற்றது. 13வது சுற்றில் அன்னியூர் சிவா அவர்கள் 83,431 ஓட்டுகளும்,
சி. அன்புமணி அவர்கள் 36,421 ஓட்டுகளும், அபிநயா நாம் தமிழர் 6,814 ஓட்டுகளும் பெற்றனர். 14வது சுற்றில் அந்நீர் சிவா திமுக வேட்பாளர் 88,977 ஓட்டுகளும், அன்புமணி அவர்கள் 38,975 ஓட்டுகளும், அபிநயா அவர்கள் 7,275 ஓட்டுகளும் பெற்றிருந்தார்கள். 15வது சுற்றில் அந்நீர் சிவா அவர்கள் திமுக வேட்பாளர் 94,992 ஓட்டுகளும், சி. அன்புமணி பாமக வேட்பாளர் 43,167 ஓட்டுகளும், அபிநயா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் 7,699 ஓட்டுகளும் பெற்றது. 16வது சுற்றில் அந்நீர் சிவா அவர்கள் திமுக வேட்பாளர் 1,177 ஓட்டுகளும், சி. அன்புமணி அவர்கள் பாமக வேட்பாளர் 45,768 ஓட்டுகளும், அபிநயா நாம் தமிழர் வேட்பாளர் 8,226 ஓட்டுகளும் பெற்றது. 17வது சுற்றில் அந்நீர் சிவா அவர்கள் திமுக 1,06,908 ஓட்டுகளும், சி. அன்புமணி பாமக வேட்பாளர் 48,123 ஓட்டுகளும், அபிநயா நாம் தமிழர் வேட்பாளர் 9,094 ஓட்டுகளும் பெற்றது. 18வது சுற்றில் அந்நியூர் சிவா திமுக வேட்பாளர் 1,13,671 ஓட்டுகளும், சி. அன்புமணி பாமக வேட்பாளர் 50,454 ஓட்டுகளும், அபிநயா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் 9,740 ஓட்டுகளையும் பெற்று இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலினுடைய தேர்தல் களத்தை பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் பொதுமக்களின் பார்வைக்காக இருக்கிறது. இதை பற்றி பார்த்தோமென்றால் திமுக அமோக வெற்றியை நாட்டப் போகிறது என்றே சொல்லலாம் என்பதுதான் இந்த கடையர் செய்தி பிரிவின் சார்பாக பொதுமக்களின் பார்வைக்காக. மேலும் கள்ளக்குறிஞ்சி சோக சம்பவம், ஆம்ஸ்ட்ராங் கொலை என்ற இந்த 2 மிகப்பெரிய சவால்களுக்கு மத்தியில் முதல்வர் ஸ்டாலின் நேர்மையான ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டு மகத்தான வெற்றியை கொடுத்துள்ளனர். வெற்றியை தேடித்தந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு திமுக வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியிருக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக முன்னிலை பெற்று வரும் நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது மக்களவைத் தேர்தலில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி இந்தியாவிலேயே தமிழகத்தில் 100க்கு 100 என்ற அளவில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது. அந்த தேர்தல் முடிந்த ஒரு சில நாட்களுக்குள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் அறிவிப்பு வெளியான நாளிலிருந்தே முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சிக்கு இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் வராத சவால்களெல்லாம் இந்த இடைத்தேர்தலில் போது ஏற்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் விக்கிரவாண்டி தொகுதியில் மிக அருகில் அப்பகுதியை ஒட்டியுள்ள கள்ளக்குறிஞ்சியில் ஒரு சோக சம்பவம் நடைபெற்றது. அது மிகப்பெரிய பூதாகரமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் முதல் உள்ளூரில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் ஆட்டம் போட்டு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தினர். இந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், 40க்கு 40 என்ற வெற்றியை எப்படியாவது குலைத்திட வேண்டும் என்று செயல்பட்டார்கள். அதுவும் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நடந்த ஒரு கொலைக்கு அரசியல் சாயம் பூசப்பட்டது. அதையும் இந்த தேர்தலில் அரசியலாக்க முயற்சித்தார்கள். இந்த 2 மிகப்பெரிய சவால்களுக்கு மத்தியில் முதல்வர் ஸ்டாலின் நேர்மையான ஆட்சி, 3 ஆண்டு கால ஆட்சி நடத்திய முறையை மக்கள் ஏற்றுக்கொண்டு யார் என்ன சொன்னாலும் யார் எதிர்த்தாலும் தூற்றினாலும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று மக்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். இந்த மகத்தான வெற்றியை தேடிக் கொடுத்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு திமுக வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறது என்று RS பாரதி அவர்கள் கூறியிருக்கிறார். திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.